ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று மனம், உள்ளம், உடல் பற்றி விரிவாக கூற இருக்கிறேன். உன் உள்ளத்தில் அழுத்தம் திருத்தமாக நீ ஒன்றை விரும்பிவிட்டால் அது உன்னை ஈர்க்கும். நீ அதை ஈர்ப்பாய். நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வை, நான் உன்னை நோக்கி 100 அடி எடுத்து வைக்கிறேன் என்கிறார் கிருஷ்ணர். உள்ளம் ஒன்றில் ஈடுபாடு கொண்டிருந்தும் அதை நோக்கி நீ அசைய முடியாத நிலையில் அது உன்னை நோக்கி வரும். விண்மீனுக்கு வரும் என்பது மண்ணுக்கு வரும் என்பது இப்பொருளில் தான் சொல்லப்பட்டது. தவத்தினால் தேவர்கள் தோன்றினர் என்பதும் இதுதான். மனம் விழித்து கொண்டவர்கள் ஒரு இடத்தில் ஒன்ற முடியாது. நதி புறப்பட்டு விட்டால் பிரவாகமாக கடலை நோக்கி பாய்வது போல அவர்கள் மனம் அலைபாயும். எதிலும் ஒன்றாது, எதனிடம் ஒட்டவே முடியாது. அந்நிலையில் அவர்களது அகமனம் விழித்து கொண்ட பின் உணவோ உடையோ அவர்களுக்கு ஒரு பொருட்டாக இருக்கவில்லை. எங்கோ இருக்கும் இனிப்பின் வாசனை தன் உணர்வுக்கு எட்டிய பின் எறும்பு மோப்பம் பிடித்தபடி சுற்றி சுற்றி வருமே, அது எங்கே இருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்காக அதுபோல அவர்களது மனம் எதையோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறது. நதி கடல் ஈர்ப்பது போல விழிப்பு கொண்ட மனதை அதனுடன் பொருந்தும் ஏதோ ஒரு ஈர்க்கும். அது மனதுள் குரலாக கேட்கும், படலமாக தோன்றலாம். அல்லது இனந்தெரியாத எதுவோ ஒன்று தன்னை நோக்கி அவர்களை இழுக்கலாம். அதை அடையும் வரை அவர்களது பயணம் தொடரும். சன்னியாசிகள் 3 நாட்களுக்கு மேல் எங்கும் தங்க மாட்டார்கள் என்ற நியதி இதனால் தான் தோன்றியது. உடலின் உள்ளிருக்கும் உள்ளாய் உறைவது ஆன்மா என்றும், அது எதனால் பாதிக்கப்படாத சரணமற்றது என்றும், அதன காரண சரீரம் என்றும் தாந்திரிக நூல்கள் குறிப்பிடுகின்றன. ஸ்தூல சரீரம், சூக்கும சரீரம், காரண சரீரம் என்று 3 வகை சரீரங்கள் நம்முள் உறைகின்றன. உடல் எனப்படும் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 அடங்கியதே ஸ்தூல சரீரம். உடலில் உள்ள இவற்றை இயக்குவதும் இவற்றின் இயக்கங்களை உணர்வதும் அனைத்துக்கும் அடிப்படையான ஆசை, விரக்தி, கோபம், சாந்தம், மகிழ்ச்சி, துயரம் என எண்ணற்ற பல உணர்ச்சிகளுக்கு இருப்பிடமானதும், வெற்றியால் இருமாப்பு அடைவதும் தோல்வியால் துவளுவதும் நமது இயக்கங்களுக்கு அடிப்படையாக இருப்பதும் கடல் போன்ற விசாலமானதும் ஆகிய இந்த மனமே சூட்சும சரீரம் எனப்படும். இவை அனைத்தின் உட்புறம் இருப்பதாலே ஆன்மா எனப்படும் காரண சரீரம். உடலின் இயக்கத்தால் உள்ளம் பாதிக்கப்படும், உள்ளத்தின் சலனங்களால் உடல் பாதிக்கப்படும். இரண்டினாலும் பாதிக்கப்படாது தானே உள்ளே இருக்கும் ஆன்மா. வெளியில் எங்கும் உள்ள வெட்ட வெளியின் சிறு துண்டே உள்ளே இருக்கிறது என்கிறார் சிவவாக்கியர். அண்டத்துள் மறைந்தது பிண்டம், பிண்டத்துள் மறைந்தது அண்டம் என்கிறார் திருமூலர். ஆன்மா நீரால் நினைக்கப்படாதது, காற்றால் உலர்த்தப்படாதது, நெருப்பால் எரிக்கப்படாதது, அதற்கு அழிவே இல்லை என்பதே கீதையில் கிருஷ்ணன் பரமாத்மா சொல்கிறார். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், ஆகாயமய கோஷம் எனப்படும் இவை குறிப்பிடப்படுகின்றன. உண்ணும் உணவையும் பருகும் நீரையும் சார்ந்து வாழும் உடல்தான் அன்னமய கோஷம். உடலுக்கு ஆதாரமான உயிர் மூச்சினால் இயங்குகிறது. இதை பிராணமய கோஷம் என்கிறோம். அடிப்படையாக உள்ளே உறைவதுதான் ஆகாசமய கோஷம். இதே உள்ளுணர்வும் உள்ளுரையும் அந்தராத்மா என்கின்றனர். உடல் அயர்ந்து தூங்கும்போது ஆழ்மனம் விழித்து கொள்கிறது. ஆழ்மனத்தின் எண்ணங்களே கனவுகளாக பரிணமிக்கின்றன. விழித்து எழும் வரை அது கனவு என்பதை நம்மளால் ஊகிக்க கூட முடியாது. அவ்வளவு தத்ரூபமாக அவை நன்முன் விரியும். உண்மையில் நாம் காணும் கனவுகள் அதிகபட்சம் 30 வினாடிகள் முதல் 60 வினாடிகள் வரை தான் இருக்கும். அதனால் அதற்குள் நாம் முன்பு ஒரு தனி உலகமே படைக்கப்படுவதை காண்கிறோம். தன்னிஷ்டப்படி காட்சிகளை உருவாக்கும் அந்த மனம் மட்டும் உங்கள் வசப்பட்டு விட்டால் உங்களால் எதையும் நிகழ்த்த முடியும். நீங்கள் திரிலோக சஞ்சாரி என்ற நிலையை அடைந்து விடுவீர்கள். 3 உலகங்களும் மிகவும் சகஜமாக சென்று வரும் ஆற்றல் பெற்றவர்களாக அப்போது நீங்களே ஆகியிருப்பீர்கள். மனத்தை வசப்படுத்துவதும் முயற்சியில்தான்
பெரிய பெரிய மகான்கள் கூட திணறினார்கள். மனம் என்னும் இக்குதிரையை அடக்கி கடிவாளம் பூட்டும் வேலையைத்தான் மகா கடினமானது என்கிறது வேதங்கள். தன்னை வென்றவன் தரணியை வெல்வான் என்ற பழமொழி இப்பொருளில்தான் குறிப்பிடப்படுகிறது. தேவாசுரயுத்தம் என்பது இதுதான். வலது காதில் தேவனும் இடது காதில் சைத்தானும் ஓதுவார்கள் என்று பைபிள் கூறுவதும் இதைத்தான். முகமது நபி புனித போர் என்று குறிப்பிடுவதும் இதனையே. ஒரு மனிதன் தன்னுடன் போர் நடத்தி வெல்வதுதான் உண்மையான புனித போர். அடுத்தவனை அவன் வீழ்த்துவது அது வெற்றியே அல்ல என்கிறோம். பௌத்தம் கூறுகிறது, நீ எதை விட்டு விலக எண்ணுகிறாயோ அதுவும் அதனுடன் நீ சேர துடிக்கிறாயோ அதுவும், இந்த இரண்டுமே உன்னிடம்தான் உள்ளன. அசுரரும் நாமும் தேவரும் நாமே. இரண்டு குணங்களும் நம்முள்ளேயே உள்ளன. இந்த இரண்டு நிலைகளையும் தாண்டி செல்வதுதான் நான் அற்ற நிலை. தியானம் என்பது எண்ணங்களை அடக்குவது மட்டுமல்ல, இவற்றை கடந்து சென்று விடுவது. அதில் திரும்ப திரும்ப உச்சரிக்கும் உச்சாடனங்களோ மனதுக்குள் ஏதேனும் ஒரு உருவத்தை உருவாக்கி உள்ளுக்குள்ளேயே பூஜை செய்யும் முறைகளையோ தேவைப்படவில்லை. அவையெல்லாம் குழந்தைக்கு பொம்மையை வழங்குவது போல போக்கு காட்டும் செய்கைகளே. இத்தகைய முயற்சிகளால் மனத்தை வசப்படுத்தியவர்கள் எவருமே இல்லை. இதனால் தன்னுடன் தான் போராடி பிளவுபட்ட மனத்தினராய் ஒருவர் ஆவதுதான் நடக்கும். மனத்தை பலவந்தமாக அடக்குவதை விட அதன் போக்கில் விட்டு பிடிப்பதுதான் மனத்தை வசப்படுத்துவதற்கான சிறந்த வழி. நாம் அமைதியாக ஒரு இடத்தில் அமர உங்களால் முடியும் என்றாலே போதும். அதன்பின் உங்கள் மனம் அடுத்த கட்டத்திற்கு தயாராகிவிடும். தேடாதே என்று பௌத்தம் கூறுவதையும் சொல்லற சும்மா இரு என்கிறது இந்து மதம். இங்கே சும்மா இரு என்று சொல்லப்பட்டது வேலை வெற்றி இல்லாமல் இரு என்று பொருள் அல்ல. நிஜத்தில் வேலையின்றி எவரும் இருப்பதும் இல்லை. வேலையை பயனுள்ள வேலை, பயனற்ற வேலை என்று வேண்டுமானாலும் பிரிக்கலாமே தவிர எவரும் வேலையின்றி சலனமின்றி இருப்பதே இல்லை. 15 நிமிடம் நீங்கள் இப்படி அமர்ந்திருந்தால் அதில் ஒரே ஒரு வினாடி கூட உங்கள் மனதில் அமைதி என்பது இருக்காது. கதவை திறந்ததும் முட்டி மோதிக்கொண்டு சினிமா கோட்டைக்கு நுழையும் கும்பல் போல எண்ணங்கள் எல்லாமே உங்கள் மனக்கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழையும். சில நாட்கள் சென்றால் அந்த 15 நிமிடங்களில் கடைசியில் உள்ள சில வினாடிகளில் ஒருவிதமான அமைதி நிலையை உங்களால் உணர முடியும். பழைய எண்ணங்கள் எல்லாம் வெளியேறி நேரத்திற்கும் புது எண்ணங்கள் ஏதும் மனதில் உதயமாவதற்கும் இடைப்பட்ட நேரத்தில் மனம் உள்ள நிலை அது. இதில் முக்கியமான அம்சம் உண்டு. எண்ணங்களற்ற நிலையில் உங்களுக்கு தூக்கம் வருவது போல் இருக்கும். உடனே நீட்டி படுத்து தூங்கிவிடக்கூடாது. அது போத நிலை மாதிரி ஆகிவிடும். பெரும்பாலும் எண்ணங்கள் அற்ற நிலை என்பதே ஆழ்ந்த உறக்கத்துக்கு இட்டு செல்லக்கூடிய நிலைதான். குழந்தைகளுக்கு எந்த எண்ணங்களும் இருப்பதில்லை. அதனால்தான் அவை ஒரு நாளில் 18 மணி நேரத்துக்கு மேல் உறக்கத்திலேயே இருக்கிறது. ஆகவே இத்துடன் இன்றைய பற்றி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.